சார் ஸ்ட்ராட்டஜின்றதோட இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து என்றைக்குமே வந்து மக்கள் பிரச்சனைகளில் அவங்க ஆட்சி காலத்தில் நடக்கும் பொழுது மக்கள் பிரச்சனைகளை உடனே போய்ட்டு அட்டன் பண்ணதே கிடையாது சார். அதனால தான் வந்து அவங்க என்றைக்குமே ஒரு 5 வருட ஆட்சிக்கு அப்புறம் அவங்க வந்து ரெப்புடேஷனில் ஒரு அடுத்த ஆட்சி அவங்க அமைச்சிருக்காங்களா, அட் ஸ்ட்ரெச் 10 வருஷம் ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னா அமைச்சதே இல்லை. பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஏறக்குறைய 72 கட்சி தொடங்கி 77லேருந்து 87 அவருடைய சாகர அன்னைக்கு வரைக்கும் படுத்து கிடந்து சிஎம் ஆனவர் நம்ம பார்த்துருக்கோம். 3 எலெக்ஷன், 80 எலெக்ஷன், 84 எலெக்ஷன், 77 எலெக்ஷன், 80 எலெக்ஷன், 84 எலெக்ஷன், 3 எலெக்ஷன் ஜெயிச்சார். அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய பார்த்திங்க அப்படின்னா 2011லேருந்து கிட்டத்தட்ட 2016 எலெக்ஷன் ஜெயிச்சாங்க. 2016 எலெக்ஷன், 2021, 2011லேருந்து 21 வரைக்கும் இருந்தாங்க. அந்த மாதிரி திமுக ஏறக்குறைய 49 தொடங்கின கட்சி 67 ஆட்சிக்கு வந்தாங்க. 67 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவங்க ரெப்படிட்டிவாக அவங்க கவர்மெண்ட்டே அமைக்கல. காரணம் என்னென்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அட்டன் பண்ண மாட்டாங்க. அவங்க உடனே போய் மக்களுக்கு தெரியும் வேறு வழியில் அதிமுக இஃப் தேர் சரி போர் அடிச்சிருச்சு அதிமுக இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. 10 வருஷமா 15 வருஷமா ஒரு ஆட்சி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு வந்து எனி சிட்டிங் கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலராக போகக்கூடிய ஒரே ஒரு காரணத்தினால, தேசிய கட்சிகள் பலமாக இல்லாத ஒரு காரணத்தினால தான் திமுக வருமே. அப்படி திமுக உள்ள வந்து 5 வருஷத்தில் அவங்க படுத்துகிற பாடு டக்குன்னு தூக்கி வேறு யார் கையிலாவது கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் மக்கள் இதனால் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து மக்கள் பிரச்சனைகளை உடனே குரல் கொடுத்ததா திமுக அப்படின்னா பண்ணதே இல்லை. ரொம்ப நாள் அந்த நாடகங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ், மாடலு, ஸ்ட்ராட்டஜி, திட்டம் அப்படி இப்படின்னு எல்லாமே வந்து கார்பரேட்டைஸ் பண்ணி புதுசாக ட்ராமா போட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து 2026 எலெக்ஷனுக்கு நோக்கிய ஒரு மக்களை ஏமாற்றும் போலி திட்டங்கள் தான். எல்லா திட்டங்களையும் ஒன்றும் இல்லை சார். அதாவது இது வந்து நான் சொல்லலை, அதிமுக சொல்லலை, பாஜக சொல்லலை, சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது. 722 திட்டங்கள் வந்து வெறுமனே பெண்டிங்கில் போட்டிருக்காங்க. அந்த திட்டம் ஒன்றும் இல்லை. போன 2022-23 பார்த்தீங்கன்னா 147 திட்டங்கள் தான் இருந்திருக்கு. 2023-24 722 திட்டங்கள் பெண்டிங். அதாவது எலெக்ஷன் நெருங்க சும்மா ஒரு திட்டத்து பேரை அறிவிச்சு எங்கேயாவது ஏதாவது ஆரம்பிச்சு விட்டு அதை அப்படியே பெண்டிங்கில் போடுறது. அதுக்கு நிதி இருந்தால் பண்ண முடியும். நிதி கிடையாதுல்ல, நிதி இல்லாமல் சும்மா பெண்டிங்கில். இந்த திட்டத்துக்குன்னு ஒரு விளம்பரம், அந்த திட்டத்துக்கு விளம்பரப்படுத்த ஒரு செலவு, அந்த செலவு பண்ணி முடிச்சிருது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆட்சியில்.